அரச வட்டம் உனக்கு தான், அதிகாரம் உனக்கு தான். கால நேரம் வரட்டும் அப்போ கட்டி மகனை வல்லரக்கா உனக்கு பட்டம் கட்டி தார. ஐயோ யாரும் மகனான வேணும் அப்பமே சொல்லுதா. எந்த கப்பா பொந்த கப்பா இப்ப பட்டம் எனக்கு வேணும், நீ பட்டம் கட்டி தரலையான் நான் ஆவி வச்சு இருக்க மாட்டேன், அரமனையில் வாழம்மா. ஏ அப்பா இப்ப பட்டம் எனக்கு வேணும், பட்டம் கட்டி தரல ஆவி வச்சு இருக்க மாட்டேன், அரமனையில நான் வாழ மாட்டேன். ஏ அப்பா ஏடா இப்ப யார போய் தேட? ஐயா இப்ப கேட்டா நான் எங்க போய் பார்க்க? ஏயா கல்யாணம் முடிச்சா தானடா பட்டம் கட்டி பார்க்கலாம். அப்படியா? கல்யாணம் முடிக்க முன்னாடியே பட்டம் கட்டணுங்கடா. அப்படியா? ஏப்பா அப்படி உண்டானா எனக்கு இப்பவுமே கல்யாணத்தை முடி. ஏ ராவையில யார போய் பார்க்க? எப்பா பீம நினைச்சா விடிய காலம், சமத்தை நினைச்சா சாமம் போல கல்யாணம். நான் நினைச்ச முடியு ஏ அப்பா அப்பமே கல்யாணம் பாக்கியா. ஏயா அதே நேரம் என்ன நினைக்க? ஆகா நம்ம மக ஒரு மக ஏ வல்லரக்க பாலக ஆத்திர புத்தியால அறிவளந்து போவானோ? ஏ நல்ல நாளா பார்க்கல, ராசி பல அறியல, வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி திருவோண நட்சத்திரம் அப்பேற்பட்ட தினத்துல அருமை மகன் அரக்கனுக்கு காலையில கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட 56 தேசத்தையும் அவனுக்கு பட்டம் கட்ட போறோம்னு 56 தேசத்துக்கு அடிச்சுட்டான் பரயோசம். அப்ப பரயோச சத்தம் கேட்டு 56 மன்னர்கள்லாம் ஆனசேன கூட்டத்தோட அரமனைக்கு வாரான். ஏ பந்தல் அலங்கரித்தான். அதே நேரம் பக்கத்துல இருக்கும்போது இணைதான் அடே அரும மகனான வேணும் மணக்கோல பந்தலிட்டு மணக்கோல பந்தலில் அரும மகளான வேல் பவள கன்னி பெண்ணத்தான் பெண்ணழைச்சு கொண்டு வந்து மணமேடையில் அமரவை. அன்னைக்கு நாளை அரக்கனுக்கு அதனே மாப்பிள கிருவசை தானதாய் இருக்கும்போது அரும மகனானவன் அரக்கனுட கையால் பவள கன்னி பெண்ணுக்கு தாலி கட்டி மாலமா தாலி கட்டி ஏ மணக்கோலம் சுத்தலைய. ஐயா மணக்கோலம் சுத்தாம ஆன ஒன்னு அலங்கரித்தான். ஆன மேல ஏ அவி தாலி கட்டுனா மாலையெல்லாம் மாத்திட்டான். ஏ மணக்கோலம் சுத்தலையா? ஏன் பட்டம் கட்டணும்ல? ஏ கல்யாணமா முக்கியம், 56 தேசத்தையும் பட்டம் கட்டி பார்க்கணும். ஆனவன் அலங்கரித்தான். ஆன மேல அமர வைத்தான். பட்டு கொடை பிடித்தான். பவள பாசி தொல்ல போட்டான். அம்புரத்தை கை கொடுக்கான். ஏ அப்பா தலையில இருந்த கிரீடம் தங்க கிரீடத்தை மகன் தலையில தூக்கி வச்சான். ஐயா ஏ வல்லரக்கா நீ இதுவரைக்கும் அரக்கனப்பா, இன்னையில இருந்து இதாண்டா வல்லரக்க ராசம் பண்ண.
ஏடா ஏடா கேளு அப்பா எம்மகனே வல்லரக்கா இன்னைக்கு நாளையில நாடு எல்லாம் உனக்குத்தானே நகரம் எல்லாம் உன் பொறுப்பு இந்த அரச வட்டம் உன் பொறுப்பு அதிகாரமும் உன் பொறுப்பு 56 தேசத்தையும் 6ல் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஐயா மணியும் கட்டி ஆண்டு வடையம் மகன அவன் தகப்பன் சொல்ல காதல் கேட்டு 56 தேசத்தையும் 6ல் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கேட்டு நீதிமுறை தவறாமல் நீதிமுறை ஐயன் நேர்மையோடு ஆண்டு வாரான் யாரும் மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலகன் ஆண்டு வரும் நாளையில் அன்னைக்கு நாளையில் அரக்கனுட ஆட்சியில் மும்மாறி மலை ஒளிந்து மும்மாறி வருடம் முப்பூவு நெல் விளையும் அரக்கனுட ஆட்சியில தானதான் விளையும் போது 56 மன்னர்கள் அரக்கனுக்கு அடிபணிந்து கப்பம் கொண்டு கொடுக்கான் கையை கட்டி வணங்குதான் யுத்தம் கொண்டு கொடுக்கான் யுத்தம் கொண்டு இடி பணிந்து வணங்குதான் யாரும் மகனான வேணும் அன்னைக்கு நாளையில் 56 தேசத்தை 56 அரசாட்சி செய்து வாரான் என் நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் அழகிலையும் சிறந்த நாடு ஐயா சிறந்த நாடு மேல கடையநல்லூர் தண்ணில் வாழும் மேல கடையநல்லூர் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க யாரு என்று பார்ப்போமானா விஸ்வகர்மா கொலமதியில அவதரித்த கனவாங்க யாரு என்று பார்ப்போமான் கணேச ஆசாரியும் அருமையுள்ள கணவான் அழகு நல்ல இடமாதி அப்படி சிறப்பான வேளையில் மேல கடையநல்லூர்மான நகரிலே வாழக்கூடிய பி கணேசன் ஆசாரி ஜி முத்து பாக்கியம் என்பவர்களோ செந்தில் குமார் என்பவர்களோ முத்து மாரி என்பவர்களோ
யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட குடும்பம் உங்களோட வாசல் பணவாங்க கோதண்ட ராமனால் என் கோதண்ட ராமனால் கோபுரம் ஆவாலும் ஐயா வல்லரக்க ராசம் அண்ண 56 தேசத்தையும் அரசாட்சி செய்யும் போது 56 மன்னர்களும் அரக்கனுக்கு அடிபணிந்து அவதி கொண்டு கொடுக்கான அடிபணிந்து வணங்குதான கப்பம் கொண்டு கொடுக்கான ஐயா கொடுக்கா கையை கட்டி வணங்குதான யுத்தம் கொண்டு கொடுப்பார்களாம் இடிவணிந்து வணங்குவாராம் தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில 56 மன்னர்களும் அரசாட்சி செய்யும் போது வல்லரக்க ராசனுக்கு நீதி நேர்மையோடு வாழும்போது அரக்கனுடைய ஆட்சியில் மாதம் மும்மாறி மழை பொழிந்ததாம். அன்று ஒரு காலம் மாதம் 3 மழை பொழிஞ்சிருக்கியா? யாருக்கெல்லாம் பொழிஞ்சிருக்கு? ஆமா ஆமா மழைன்னா அவங்க போய் காலம் தூக்கி வச்சாச்சுன்னா மழை பெய்யுமியா, வடதுக்கார கையை வச்சா மழை பெய்யும். ஆமா மாதம் 1 மழை அதே நேரம் மணி நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. வேதம் சொல்லக்கூடிய வேதியர்கள் அந்தணர்களுக்காக ஒரு மலை. மாத கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலை. மணி நீதி தவறாத மன்னம்னா யாரியா? மணிநீதி தவறாத மன்னம்னா மணிநீதி தவறாத மன்னம்னா கேளு தளக்கார தம்பி. பசுவின் கன்றை கொன்றான் ஒரு மன்னனுடைய மகன். பசுவினுடைய கன்றை கொன்றான் தேரில் காலிலே ஏற்றி. அதே இடத்துல தன்னுடைய மகனை படுக்க வைத்து அவங்க மணிநீதி தவறாத மன்னன் அந்த மகன் என்று பார்க்கல. பசுவின் கன்றுக்கு என்ன நேர்ந்ததோ அதே போல் நம் மகனுக்கும் நேர வேண்டும் என்று தேர்காலில் ஏற்றி கொன்றான். அதுதான் மணிநீதி தவறாத மன்னன். ஆமோ ஆமா ஐயா. அப்ப அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? ஆமா ஆமா நிறைய பேர் இருக்காங்க ஐயா. ஐயா நீதிமுறை தவறாமல் நேர்மையோடு ஆண்ட மன்னர்களுக்காக ஒரு மலையும், வேதம் சொல்லக்கூடிய வேதியர்கள்னா பாடசாஸ்திரம் 200 300 முறைப்படி கற்றுணர்ந்து ஐயா கற்சிலையை கொண்டு வந்து நிறுத்தி தெய்வத்துக்கு உயிர் கொடுக்காமல அப்பேற்பட்ட அந்தன பிராமணர்கள் சொன்னா ஒரு ஏர்மையா அவர்களுக்கு ஒரு மலை. மாத கற்புடைய மங்கை அது யாரியா? அதுதான் யாரையா யாரையா அழக்கார மாதம் கற்புடைய மன்னர் யாரு மங்க யாரையா சோறு பங்கி படுத்தவளா யாரு? ஐயா மாதம் கற்புடைய மன்னர் நமக்கு ஒன்றும் தெரியலையப்பா. ஐயா ஓ
நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால எல்லாம் போயாச்சு போயாச்சு. நம்மளை பெற்றெடுத்த மாதா அவன் பொண்டாட்டி உன்னைய பெத்தாலோ? ஆமா எல்லாரும் போயாச்சு போயாச்சு எல்லாரும் ஒண்ணு ஊர் போயாச்சு. அடவாவி ஆ 10 வயசுல போயாச்சு. நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மாதாவுக்காக ஒரு மலை, அதே நேரம் மாறி மழை விளைந்து வருடம் முப்புவாகவே நெல் விளைந்தது. ஏ அப்பா வீடு வாசலாம் நெல் வெளியே தான் படுத்து கிடக்கணும் சென்னையில. முப்புவாக நெல் விளையும் போது ஆமா 56 மன்னர்கள் எல்லோரும் என்ன அரக்கனுக்கு அடிபணிந்து பணிந்து அவதி கொடுக்கான், கொடுக்கா அடிபணிந்தே வணங்கினான். வணங்குனா வணங்குனா கப்பம் கொடுத்தான், கொடுத்தா கைய கட்டி வணங்குதான். வணங்குனா வணங்குனா இருசால் கொடுத்து கொடுத்து இருந்து மக்க வணங்குதான். வணங்குனா வணங்குனா அப்படி வணங்கி வரும்போது ஆமா அரக்கனுக்கு பாருங்க என்ன தாங்குற ஆகம். ஏ அப்பா அகம் வாங்கிட்டு அகம் வந்தா ஆகுமா? ஆகவே ஆவாதையா. ஐயா மமத கொள்ள விடாது. அகம் வந்தா அழிவு கிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தமா? காலம் வர போய் தான் அகம் வந்து நிக்கியா உச்சந்தலையில. ஆமா உச்சந்தலையில வைக்கிட்டு ஆட்டுதான் தலையை பிடிச்சி. ஐயா அகம் அகம் பேசக்கூடாதான் பேசுவான், சொல்லக்கூடாதான் சொல்லுவான். ஆமா அவ என்னைதான் முதலாவது 56 தேசத்திலும் இருக்கக்கூடிய சிவதலத்தை அப்புறம் இழுத்து மூடு. அப்பா சிவாலயத்தை பூரா இழுத்து மூடி ஆகல. என்ன கடவுளே நான் தான், எல்லாமே நீங்க தான், சிவனே நான் தான், நீங்க தான். என்ன வணங்கினா போதும். போதுமா போதுமா? அது மட்டுமா? வேற என்ன? சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, சரி அம்மா கோயிலா இருந்தாலும் சரி, ஆத்தா கோயிலா இருந்தாலும் சரி, மாரியாத்தா மாரியாத்தா அடைக்க இழுத்து மூடு. எல்லா வேலையும் முடியும், அங்கேயே கும்பிடும். அவன் 56 தேசத்திலும் பிள்ளையார் கோயில கூட விடலையா? பிள்ளையார் வெட்ட வெளியே தானே இருப்பாரு. சாக்கெடுத்து விட்டு போடுதாமியா? ஏப்பா மூச்சு முடியுமியா, வயிறு பெருத்து போச்சியா? பாவம்யா பிள்ளையாரு. அரக்கன் சொன்னா மறுத்து பேச முடியுமா? முடியாது ஐயா. பிள்ளையாரா அமுகிட்டு இருக்காரு. ஐயா சாக்கு சாக்க போட்டுக்குள்ள மூடப்பா சாக்க போட்டு. ஆமா மூச்சு விடக்கூடாது. அப்பா சொந்தி பருத்து போச்சு யானை முகம். அது மட்டுமா? வேற என்ன? கொடுங்கோல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சியை கோலகத்திலே நீதான் பூமியிலே மாசுலிட்டா 6 கோட்டை தவசம் கண்டா 5 கோட்டை அரசனுக்கு வேணும். ஒண்ணு மிச்சம் இருக்காது, 1 கோட்டை தான் சம்சாரிக்குங்க. ஒண்ணு மிச்சப்படாது மிச்சப்படாது. பேரு தம்பியா சம்சாரிக்க என்னையா மிச்சம் இருக்கு? பார்த்தாத நேரம் 56 தேசத்து மக்கள் எல்லாம் ஆண்டவா சங்கரா சங்கரா என்று மனதிலே நோவுதான். அப்போ அரக்கனுடைய அகம் ஆதி கையிலைக்க வந்துடு. கைலாசத்தை போய் முட்டது. ஆதி கையில ஆண்டவனை அறிந்தான். சிவபெருமான் அவன் பார்த்தார், என்ன ஆகா இந்த அரக்கனுடைய அகம் வாங்கி வளர்ந்துடுத, வளர்ந்து விட்டதா, இவன் அகத்தை அழிக்கணுமே. ஆமா உடனே யார் அழைத்தார்? ஐயா மாயவனாகிய மகா விஷ்ணு அழைத்து, வைத்துனா இந்த அரக்கனுடைய அகத்தை அழிக்கணும், அதுக்கு நீ தான் ஒரு யோசனை சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க கண்ணா. ஐயா அரக்கனுடைய அகத்தை அழிக்கணுமானா உம்மாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, முடியவே முடியாது ஐயா. வேற யாரால முடியும்? யாரால? அதான் பாருங்க, உலகத்திலேயே பெரியவன் அவன் தான் மலைக்கு அதிபதி. அது யாரையா? வரண நினைத்தா ஒரு நாட்டை ஒரு நாளிகையில ஆக்கவும் செய்வான். வளம்பொழிக்க செய்வான். அற நாளிகையில அழிக்கவும் செய்வான். அழைச்சிருவான அழைச்சிருவான பெஞ்சும் கொடுக்கும் பெய்யாமலும் கொடுக்கும். வரணனை அழைத்து எந்த நாட்டில் மழை பொழிதாலும் அரக்கனுடைய நாட்டுல 12 வருடம் பருவமழை பொழியக்கூடாது. 1 வருடம் 2 வருடம் இல்ல 12 வருடம் பெய்யக்கூடாதுங்க. பருவமழை பொழியாம இருந்தா தான் அரக்கனுடைய அகம் அழியுமா? அழியும் அழியும். காதல கேட்டார். இது நல்ல யோசனையா இருக்க? கடுமையான யோசனை. ஆண்டவன் யார அழைத்தான்? உடனே வரண அழைத்தான். அழைத்துட்டான். ஏடா ஐயா வரணதே எந்த நாட்டில் பொழிந்துட்டால் அரக்கனுடைய நாட்டில 12 வருட காலம் 12 பருவமழை பொழிய வேண்டாம். ஆட்டம் வேணும் சம்மதி 12 வருட காலம் அரக்கனுடைய நாட்டில தான்
அரக்கனோட ஐயா பணிகள் கூட பொலியலைய